ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்க. வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை, உடம்பு சரியில்லை. அதனால தான் இன்றைக்கி சண்டே பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். சிக்கன் பிரியாணி ரொம்ப நாள் கழித்து பண்ணேன். எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் நார்மலாகவே பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நெய்யை விட்டுட்டு நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் சோம்பு போடுவேன், வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தேன். பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம வீட்டில் அரைக்கிற கரம் மசாலா, வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருந்தேன். சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த நெஞ்சரிச்சல் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நம்ம கடையில் கரம் மசாலா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நெஞ்சரிச்சலாக இருக்கும். சாப்பிட்டாலுமே அது ஏதோ மாதிரியே இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் நம்ம அரைச்சி செஞ்சோன்னா சூப்பராக இருக்கும். நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம இப்போது ஒரு கிளாஸ் அரிசிக்கு நான் 1 கிளாஸ் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். 1/2 கிலோ போட்டிருந்தேன் நான். 1/2 கிலோவுக்கு பார்த்திங்கன்னா 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருந்தேன். கொஞ்சம் தண்ணி கம்மியானதால் லைட்டாக அடிபிடிச்ச மாதிரி இருந்தது. நமக்கு அந்த அடிபிடிச்ச பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருந்துச்சு. லெமனை பார்த்திங்கன்னா அது பார்க்க தான் பழம் நல்லா இருக்குது, புழிஞ்சு விட்டால் ஜூஸே வரல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்படி இப்படி அதை புழிஞ்சு விட்டாச்சு ஜம்முன்னு. மேலே பார்த்திங்கன்னா லைட்டாக நெய் ஊற்றிருந்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் பண்ண மாதிரியே நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கர் பிரியாணி நிறைய பேருக்கு கரெக்டாக வராது, ஒரு மாதிரி குழஞ்சி போன மாதிரி இருக்கும். ஏன்னா தம் போட்டு பண்ணுறது தான் நல்லா வரும், உதிரி உதிரியான்ட்டு. இல்லை, குக்கர் பிரியாணி சூப்பராக வந்திருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.